ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெணுக்கா மானசி சமையல். நாங்கள் இன்றைக்கி வான்கோழி பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வான்கோழி க்ளீன் பண்ணி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா, தாளிக்க வேண்டிய பட்டை லவங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய குக்கர் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். வாங்க. கொஞ்ச நேரம் எண்ணெய் காயட்டும். இப்போ தாளிக்க தேவையானது எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கடல்பாசி, அப்புறம் அது என்ன எடுத்து ஜாதி கத்து. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் போட போகணும். இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எத்தனை அத்தை? 4 வெங்காயம். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இருக்கும். 1/2 கிலோ. 1 கிலோ பிரியாணி, 1 கிலோ கறிக்கு. நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் தக்காளி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். இஞ்சி போட்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இது பூண்டு 2 ஸ்பூன் இஞ்சி, 2 ஸ்பூன் தக்காளி 300. இப்போ தக்காளி போடுறோம். 300 கிராம் எடுத்து கட் பண்ணி போடுறோம். பச்சை மிளகா 6 பச்சை மிளகாய் எடுத்து நான் கீத்தாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம்ல, அதாவது கொஞ்சம் அடி பிடிக்கணும். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடிக்கு. அந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறோம். தக்காளி வதங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ அலசி வச்ச புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட போகிறோம். புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு. இதை போட்டு நல்லா கலரி விட போகிறாங்க. கறி வான்கோழி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. 1 கிலோ வாங்கிட்டு நாங்கள் முன்னாடியே அலசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். மஞ்சப்பொடிலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதனால இப்போ அதெல்லாம் வதங்கினப்போ கறியை போட்டு வதக்குறோம். இது நல்லா விசில் விடணும். வான்கோழியை ஒரு 3 விசில் சாப்பிடுவோம். இப்போ தயிர் போடுறோம். ஒரு 5 ஸ்பூன் தயிர்.
ஒரு 5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். தயிர் போட்டால் வான்கோழி கறி சாஃப்டாக நல்லா சாஃப்டாகிடும். ரஃப்பாக இருக்கும்ல அது மாதிரி இருக்காது நம்மளுக்கு. இல்லை அடி பிடிச்சிட்டு இதுக்குன்னா வதங்கட்டும். இப்போ காரம் போடலாம். இல்லை மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஏன்னா நீச்சு வரும். இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் போட்டுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ தனி மிளகாய் தூள் காஷ்மீர் தூள் போடணும். நம்ம கலருக்கும் ஃப்ளேவருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு போடுறாங்க. அப்போ ஏற்கனவே கொஞ்சம் தக்காளி உப்பு போட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் வதங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றுறோம். கறி வேக வைக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம். வீட்டு அரிசி சாப்பாடு பொன்னி அரிசி. ஆமாம், நாங்கள் பிரியாணி ஒரு கிளாஸ் வீட்டு அரிசி ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. இப்போ பிரியாணி தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா குக்கர் செட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விடலாம். ஏன்னா கறி நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும். இப்போ விசில் செட் பண்ணியாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். கறி நல்லா வெந்துச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க. 10 அமுக்கி போட்டுருவோம். நல்லா சாப்பிட்டு அரிசி போட்டேன். அரிசி கழுவி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அதை போடுவோம். அரிசி போட்டாச்சு. நல்லா கலரிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணுறாங்க. உப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. லெமன் போடுது. இப்போ லெமன் மட்டும் அப்படி பாதி லெமன் கட் பண்ணி. பாதி லெமன். இப்போ இதை குக்கர் செட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு விசில் வந்தால் ஓகே இல்லை? ஒரு விசில் வந்து 2வது விசில் ஆஃப் பண்ணிட்டா சூப்பர் ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வான்கோழி பிரியாணி செம்மையாக இருக்குது பார்க்கவே. சூப்பராக வெந்திருக்கிறது. எதுவும் குழையில அரிசி குக்கரில் போட்டதில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கறியெல்லாம் நல்லா வெந்தது. குழப்பம்னு வெந்தது. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கவே செம்மையாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் வான்கோழி பிரியாணி, தயிர் பச்சடி, 2 முட்டை வச்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைச்சு பாருங்கள். வான்கோழி பிரியாணி கடையிலலாம் கிடைக்கும். வாங்கி சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அத்தை. பிரியாணி எப்படி இருக்குது, சிக்கன் எப்படி இருக்குது, எப்படி வெந்திருக்கு. பரவாயில்ல, கறி புட்டோடையும் ஒரு நல்லா வெந்திருக்கு. நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது.